Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge ஓட டேட் 27. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 days தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சல்லடு போயிடுச்சு இந்த 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சுமே. ஸோ நீங்க எல்லாருமே நல்லபடியா குறைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிருக்கலாம், சில பேர் வந்து சீட் பண்ணிட்டு ஏதோ ஒரு இதுல பண்ணிருப்பீங்க. ஸோ சில பேர் ரெகுலரா ஃபாலோ பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம அடுத்து வந்து எப்பயாவது சேலஞ்ச் பண்ணுவேன் கண்டிப்பா. ஸோ அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இருந்தாலுமே எப்பவுமே ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதை கண்டினியூஸா பண்ணணும். அப்பதான் அந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு வந்து முக்கியம். அப்பதான் அதற்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ 5 days நம்ம வந்து கரெக்டா இருந்துட்டு இந்த வீக்கெண்ட்ல நம்ம சீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 5 days நீங்க கடுமையா உழைத்ததற்கான பலனே கிடையாம போயிடும். ஸோ அதுக்காக தான் நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அதனால புரிஞ்சுக்கோங்க, வெயிட்டை வந்து நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னா அது கூட ரொம்ப ஈஸி. மெயின்டைன் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு டஃபஸ்டா தான் இருக்கும். ஏன்னா பிடிச்சது சாப்பிடணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் என்ன சாப்பிட்டுக்கலாமே, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போகும். ஆனா இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் வெயிட் லாஸ் பண்ணும்போது இதை மட்டும் தான் சாப்பிடணும் போது நம்ம ஒரு ப்ரொசீஜரா போயிடுவோம். ஆனா அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஸோ அதனால ஈஸியா குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப டஃபா தான் இருக்கும். அப்பவுமே வாக்கிங் வந்து பண்ணுங்க, உங்களோட பெஸ்டா இருக்கும். ஸோ அதனால எப்பவுமே சொல்றது என்னன்னா ரெகுலரா அந்த கன்சிஸ்டன்ஸா ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் ஒரு சூழ்நிலை அன்னைக்கு வந்து என்னால வந்து முடியாதுன்ற பட்சத்துக்கு அன்னைக்கு நான் சாப்பிட்டு ஆகுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அன்னைக்கு நம்ம ஒரு பேலன்ஸ்டா கொஞ்சம் நான் வந்து சொல்லுவேன் இல்லையா. இப்ப மதியம் லஞ்ச் நீங்க வந்து ஒரு விருந்து வீட்டுல ஏதோ ஒரு வீட்டுல சாப்பிடுறீங்க அப்படின்னா காலை பிரேக்ஃபாஸ்ட் நைட்டை லைட்டன் பண்ணிடுங்க. அந்த மாதிரி அன்னைக்கு டேல வந்து வெயிட் லாஸ் ஆகலாட்டினாலும் அன்னைக்கு வந்து அந்த டேல வெயிட் வந்து கூடாமையாவது இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். சோ அதுதான், அதுக்காக நம்ம வந்து கண்டபடி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. வெயிட் லாஸ் பண்ணினதுக்கு அப்புறமுமே நம்ம வாட்டுக்கு கண்டபடி சாப்பிட முடியாதுங்க. மெயின்டைன்லயுமே நம்ம அளவா சாப்பிட்டுதான் மெயின்டைன் பண்ண முடியும். சோ அதுதான், அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்ன்னு சொல்றீங்களே அது என்னது, எப்படி இருக்கும், எனக்கு வீடியோல காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி ஒண்ணுமே கிடையாதுங்க சிஸ்டர். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்னு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா சில காஃபி இந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இது வந்து ஃபில்டர் காஃபி இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனாலதான் அந்த ஃபில்டர் காஃபி மாதிரி இல்லாம நம்ம இன்ஸ்டன்டா யூஸ் பண்ணக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, ப்ரூ, நெஸ்கேஃப், அதுக்கப்புறம் சன்ரைஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு பிராண்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் வந்து சொல்றேன். இப்போ நான் வந்து ப்ரூ தான் யூஸ் பண்றேன். சம்டைம் நான் பிராண்ட் மாத்திட்டே இருப்பேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்னு நான் எதுக்காக சொல்றேன், நம்ம உடனே அதை போட்டு குடிக்கிறோம் இல்லையா. ஃபில்டர் காஃபினா அதை வந்து ப்ரொசீஜர் பண்ணி குடிக்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் ரெண்டுக்குமே உள்ள டிஃபரன்ஸ், சரிங்களா. எனக்கு வந்து 42 வயசு ஆகுது. நான் வந்து ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்ரீலங்கால இருந்து நிறைய பேர் வந்து பாக்குறீங்க நம்மளோட வீடியோ. நிறைய ஃபாரின் கண்ட்ரில இருந்து பாக்குறீங்க. நம்ம தமிழ்நாட்டிலுமே எல்லா ஊர்கள்ல இருந்து பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னைக்கு ஒருத்தவங்க சிஸ்டர் வந்து இன்னைக்கு புரட்டாசி 4வது சனிக்கிழமை இல்லையா, சாமி கும்பிடுறதா வர சொல்லியிருந்தாங்க என்னைய. பக்கத்துலதான். இன்னைக்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து லீவ் கிடையாது, அவருக்கும் ஆஃபீஸ், தீபாவளி டைம் இல்லையா, அதனால. அப்புறம் அம்மாச்சியும் வேலையில இருக்காங்க. நானும் 2 பேரும் பிள்ளைங்களை வச்சுட்டு எனக்கு உண்மையாவே டெல்லியில தனியாலாம் போனது கிடையாது எனக்கு. ஆனா கொஞ்சம் பக்கம் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது இது ஜோதியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுல சாமி கும்பிடுறாங்கன்னு போயிடுச்சா. சரி அதையாவது கூட்டு போகலாம், யாரையாவது கூட்டு போகலான்னு பார்த்தா முடியாம போயிடுச்சு. சப்ஸ்கிரைபர் சிஸ்டர், நம்மளோட ஃபாலோவர் சிஸ்டர் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்றதுங்க, சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து, அதாவது எங்க ஊர் சைட்ல இருந்து தான் இங்க வந்து ஒரு திருநங்கையா இருக்காங்களா சிஸ்டர், திருநங்கை சிஸ்டர் பேசுனாங்க என்கிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாக்கா, நீங்க நம்ம தமிழ்நாட்டுல அதுவும் நம்ம ஊர் சைட்ல இருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோ ரீச் ஆகுது. எனக்கு உண்மையாவே அவ்வளவு சந்தோஷமா இருக்குதுங்க. இப்போதான்
இப்ப யூடியூப் எனக்கு சத்தியமா சொல்றேங்க அந்த அளவுக்கு கை கொடுக்கல. யூடியூப்ல உள்ளதை நான் ஷார்ட்ஸா கன்வெர்ட் பண்றேன் இல்லையா, அதை ரீல்ஸா அந்த இதுல போடுறேன். இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லயும் அதுல நல்லா பிக்கப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுலயாவது ஒண்ணுல போச்சுன்னா நம்ம மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கும். எதுலையுமே போகலாம ஒரு டயத்துல எல்லாம் இருந்திருக்கு. அப்பெல்லாம் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகும். இருந்தாலுமே நான் வந்து முயற்சியை எப்பவுமே வந்து விட்டதே கிடையாது. அது எந்த விஷயமா இருந்தாலுமே நான் எப்பவுமே சொல்றது, முயற்சி பண்ணிட்டே இருங்க. அதற்கான பலன், நம்ம உழைப்பிற்கான ஊதியம் கண்டிப்பா வந்து கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். சில பேருக்கு லக்கு இருக்கும், நமக்கு லக்கு இல்ல, திறமையே இருந்தாலும் அந்த லக்கு இருக்காது. நான் எப்பவுமே சொல்லுவேன், அப்படி சொல்லாதீங்கக்கான்னு சொல்லுவீங்க. ஆனா என் லைஃப்ல நம்ம லேர்ன் பண்ணிருப்போம் இல்லையா, அதுதான் நான் சொல்றேன். அதனாலதான் அப்படி இருக்குது. பரவாயில்ல, மெதுவா நகர்ந்தாலும் உங்களை மாதிரியான ஒரு பேட் கமெண்ட் இல்லாத ஒரு குரோவா நான் வந்து போகும்போது எனக்கு உண்மையாவே சந்தோஷமா இருக்குது. ஸோ இதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. ஒரு 1000 பேர் இருந்தாலும் எனக்காக நீங்க இருக்கீங்க அப்படின்றதுதான் எனக்கு வந்து நான் வந்து பெருமையா சொல்லிக்கிற ஒரு விஷயம் இன்ன வரைக்குமே. ஸோ அதே அன்பை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க, சரிங்களா? அப்போ அந்த ஸ்ரீலங்கால இருந்து பேசுறவங்க சொன்னாங்க, நான் டயட் வந்து பண்ணிட்டு இருக்கேன், வெயிட் லாஸ் வந்து ஆகுது, ஆனா எனக்கு முகம்லாம் சுருங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இங்கெல்லாம் வத்தும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுகர் கட் பண்ணும்போது இங்க எல்லாமே வந்து சின்னது, இங்க உள்ள ஃபேட்லாம் கம்மி ஆகும். ஸோ உங்களுக்கு ஏன் சுருக்கமாக உங்க ஏஜ்னாலயா என்னன்னு பாருங்க, வேற ஏதாவது காரணம் இருக்கான்ட்டு. பட் வெயிட் லாஸ்னால கரெக்டா இருக்காது. நீங்க கரெக்டா ப்ரோட்டீன் ஃபைபர் வந்து எடுத்து நல்லபடியா சாப்பிடுங்க. அதனால உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும், சரிங்களா? வாக்கிங் நல்லா 1 மணி நேரம் சூப்பரா பண்ணிடுங்க, அது உங்களுக்கு நல்லது, சரிங்களா? ஸோ வேற எதுவுமே டவுட் இல்லைங்க. எல்லாருமே குட் மார்னிங் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் தான் இருந்தது. ஸோ அதுதான். அப்புறம் உங்களோட அண்ணனுக்கு நிறைய பேர் வந்து பர்த்டே விஷஸ் சொல்லி அவ்வளோ வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே. ஏன்னா இந்த மாதிரி இப்போ இந்த ஒரு கரண்ட் 1 இயரா தான் எங்களுக்கு இவ்வளோ வாழ்த்துக்கள் வருது. ஏன்னா இவ்வளோ ஃபேமிலி இருக்கீங்க நீங்க. ஸோ நன்றி எல்லாருக்குமே, அதுதான் சொல்ல முடியும். பிளெஸிங்ஸ் எல்லாம் ஈஸியா கிடைக்காது. ஸோ சுத்தி போடுங்க அக்கா, இப்படி பண்ணுங்க, அதெல்லாம் அவ்வளோ அக்கறையா ஒரு பாண்டிங்ல நீங்க எல்லாருமே சொல்றது உண்மையாக சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நன்றி. நல்லா எங்கேயோ பட்டாசு போடுறாங்க, தீபாவளி டைம் ஆச்சுல, அங்கங்க பட்டாசு வெடிக்குது. ஆனா நம்ம ஓரளவுக்கு இங்க இருக்காதுங்க. பொல்யூஷன்னால இங்க வந்து பாத்தீங்கன்னா பந்த் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த மாதிரி பட்டாசு, இந்த மாதிரி நிறைய பேர் எப்படிதான் அந்த பட்டாசை வாங்கி வைக்கிறாங்கன்னு தெரியல. எப்படி ஏதாவது எங்கேயோ சீட் பண்ணி வாங்கிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க அலோட் கிடையாது. ஸோ பசங்களுக்காக மட்டும் நாங்கள் கொஞ்சம் அந்த கம்பி மத்தாப்பு இதெல்லாம் வாங்குவோம். ஆனால் செலிப்ரேட் எப்படா தீபாவளி வரும்னு இருக்குது. ஆனா மற்ற டைம்லாம் வீட்டுல ஒரு 5-6 ட்ரெஸ் இருக்குங்க. ஆனா அந்த ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இதுக்கெல்லாம் போகும்போது ஏதோ ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி இருக்கும், ஸ்டிச் பண்ண முடியாத மாதிரி இருக்கும், இது மாதிரிலாம் இருக்கும். நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க மறக்காம. வீட்டுல இருக்கும்போது அதே மாதிரி, வீட்டுல இருக்கும்போது சிம்பிளா நம்ம வந்து தலையை சீவி இருக்க கூட மாட்டோம், அப்படி சும்மா எடுத்து போட்டிருப்போம், ஒரு சும்மா நார்மலா வந்து குளிச்சுட்டு இருப்போம், அப்போ ஒரு அழகா தெரியும். அதுவே வெளியில போகையில இந்த தலைய போட்டு சீவுன்னு சீவுவோம், இப்படி பண்ணும், டிங்கரிங்லாம் எல்லாம் பண்ணுனாலும் அந்த ஒரு அழகா இருக்கிற மாதிரி தோணாது. சிம்பிளா நம்ம ஏதோ ஒரு பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா இருக்க மாதிரி தோணும். இது எல்லாரும் எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க, சரிங்களா? ஸோ அதுதான். சரி வாங்க, எப்போ பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. சீக்கிரமா வர்றவங்க சில சொல்லுவோம் இல்லையா, ஒரு பெரிய ஒரு பெரிய இடத்துல கால் வைக்க போறோம், அதுக்கான எல்லாதும் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் கொஞ்சம் டிலே ஆகுது. எப்போ நீங்க வந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க, நாங்கள்லாம் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ அதுதான். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள், அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் நேற்று வந்து என்னோட ஃப்ரெண்ட், அதாவது ஹேமா அண்ட் ஜோதி, இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து உங்க அண்ணனுக்கு கேக்ஸ் கட் பண்ணி செம்மையா செலிப்ரேட் பண்ணி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. உண்மையாக சந்தோஷமா இருக்குங்க. எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு பாண்ட்ல ஃபேமிலியா நம்ம வந்து போயிட்டு இருக்கும்போது உண்மையாவே பயங்கரமா சிரிச்சு இந்த இடம்லாம் வலிச்சிருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த இடம்லாம் வலிக்குது, அப்படியே தடவிக்கிட்டே இருந்தேன். அந்த மாதிரி வந்து என்ஜாய்
என்ஜாய் பண்ணணும். ரொம்ப நல்லா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை உண்மையாவே நம்ம சந்தோஷத்தை நம்மளே உருவாக்கிக்கணும்னு நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா. இந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒண்ணு பண்ணிட்டு அவங்களோட அவங்களையும் சந்தோஷப்படுத்தி நம்மளையும் நம்ம வந்து சந்தோஷப்படுத்திக்கணும். நம்ம வாட்டுக்கு பேசாம உட்காந்துட்டு எனக்கு இது நடக்கல அது நடக்கலைன்னு நம்ம வந்து நினைக்கவே நம்ம கூடாது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் முயற்சிக்கணும். அப்பதான் அந்த சைட்ல இருந்து ரிஃப்ளெக்ஷன் வரும். நிறைய பேர் வந்து அவங்க ஏன் பண்ணல நான் ஏன் பண்ணணும் அப்படின்றதுதான் இப்ப எல்லாமே ஓடிட்டு இருக்குது. ஸோ அது ஃபேமிலியா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும், சந்தோஷத்தை எப்பவுமே உருவாக்குங்க. அது உண்மையாவே சொல்றேன். அது உங்களுக்கு மன நிம்மதியும் ஒரு நல்லா இருக்கும். உங்களுக்கே தெரியும். அது சந்தோஷம் கிடைக்குன்னு உட்காந்துருந்தீங்கன்னா அது கிடைக்கவே கிடைக்காது. வாழ்நாள் முழுவதும் கிடைக்காது. ஆனா நம்ம வந்து நம்மளாம் முயற்சி பண்ணணும். இதை பண்ண சந்தோஷப்படுவோமா, இதை பண்ண அப்படின்னு நல்ல விஷயங்கள் தேர்ந்தெடுத்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ மற்றவங்களை சந்தோஷப்படுத்தும் போது நம்மளுமே சந்தோஷமாகும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? சரி வாங்க. அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திரும்ப நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. சிம்பிளா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தலைவலிங்க. அதனாலதான் வந்து இந்த மைக்ரேனா என்னன்னு தெரியல, அந்த தூக்கம் எல்லாம் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, சிம்பிளா முடிச்சிருக்கேன் பாருங்க. சரிங்களா? வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணுறது 59.50 வந்து இருக்குதுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்பு நிறைய நல்லா தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். இதுதான் குடிக்கணும்னு கிடையாது, ஆனால் எம்டி ஸ்டமக்கில் ஏதாவது குடிச்சிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கையோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்றே நம்ம பர்த்டே பார்ட்டி பண்ணோம் இல்லையா, அந்த சிக்கன் நூடுல்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் 2 பாக்கெட்டு. ஸோ அவங்க எல்லாருக்குமே அதை வந்து நம்ம சூடு பண்ணி கொடுத்துடலான்ட்டு அதை கொடுத்துட்டு காஃபிக்கு தான் வந்து பால் வந்து ஆற்றினேன். ஸோ அம்மாச்சிக்கு அதோட வச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் முட்டையும் காலி ஆயிடுச்சுன்னா முட்டை ஏதாவது பொரிச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணுறேன். இது லேட் ஆகிடுச்சுங்க தூங்குறதுக்கு, ரொம்ப டயர்டான மாதிரியே இருந்தது. 1/2 மணி நேரம் வாக்கிங் பண்ணேன். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா உடம்பு ஆக்டிவாக வந்து பண்ணுங்கள், நல்லா ஸ்பீடாக. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிளாக ஏதாவது சாப்பிடணுன்னு தான் தோணுச்சு. நைட்டே நான் வந்து ஒரு 10 பாதாம் வந்து ஊற வச்சுட்டேன். அதை வந்து தோல் வந்து நீக்கிட்டு எடுத்துக்கிறேன். ஒரு கேரட்டு ஒரு வெள்ளரிக்காய் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சூப்பராக வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷனல். நான் வந்து எப்போவுமே சொல்லுவேன் இந்த மாதிரி கேரட்டு குக்கும்பர் எப்போவுமே சாப்பிட்றது நல்லது. சரிங்களா? அதுக்கப்புறம் கையோட இருந்த பாத்திரத்தை வந்து கழுவி போட்டோன்னா கொஞ்சம் வேலை முடியும்ன்ட்டு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டாங்களா. பிரியான்ஷியும் வந்திருந்தாங்க காலையிலே. ஸோ அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் இருந்த கேக்கை வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன், சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டாங்க. அவங்க அம்மா வந்து டியூட்டி போயிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க போயிருந்தாங்க. அவங்க அப்பா வந்து விட்டுட்டு போயிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க 3 பேரும் கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்குலாம் போய் எல்லாருமே போட்டு கொடுத்து அவங்கள நம்ம வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரி அதுக்கப்புறம் நான் டக்குன்னு குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இதுதாங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த ரோஸ் செடி மஞ்சள் கலர் வாங்கியிருக்கோம் இந்த டைமு. ஸோ அதான் வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சரி ஒரு மாதுளம்பழம் வந்து உரிச்சு சாப்பிடலான்னு ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி கேப்பை கூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த தண்ணியில் வந்து கேப்பமா வந்து அரைக்கிறேன்ற பாருங்க, கரைக்கிறேன். எனக்கு கேப்பக்களி மாதிரி எடுத்துட்டு அம்மாச்சி கேப்பக்கூழ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா இங்கே பாருங்களேன், நம்ம இப்படி பண்ணும்போது சட்டியில ஒட்டாம அழகா அந்த அல்வா மாதிரி வருங்க. சூப்பரா இந்த மாதிரி ஈரக்கையால நம்ம வந்து தொட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒட்டாம வரும். இதுதான் வந்து நல்லா களிக்கான பதம். சரிங்களா? நல்லா சுருட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அம்மாச்சி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து கருவாடு தொக்கு பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையே வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த பொடி கருவாடு இருக்கு இல்லையா, ரொம்ப கருவாடுமே நிறைய நல்லதுங்க, ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறோன்றது தான் இருக்குது. ஸோ அந்த கேப்பக்களி அந்த கருவாடு தொக்கு அமிர்தமாக இருந்தது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வச்சு சூப்பர் ஃபில்லிங்காக நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்து அம்மாச்சி கொஞ்சம் லேட்டாக தான் வந்து லஞ்ச் கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லா வந்து தயிர் உப்பு போட்டு கரைச்சாச்சு. கேப்ப கூழாக வந்து அவங்களுக்கு வந்து கரைச்சாச்சு. அது கூட நேற்று அரைச்ச பருப்பு துவையல் இருந்தது. அப்புறம் அந்த கருவாடு தொக்கும் கொடுத்தாங்கல்ல, அதுவுமே அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் முடிச்சிட்டாங்க. கையோட நான் வந்து பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேன்.
இவங்க 2 பேரும் லேட்டாக தான் வந்தாங்கங்க. அவங்க வீட்டில இருந்து நல்லா லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தாங்க. வந்ததும் குளிப்பாட்டி விட்டுட்டு அவங்கள ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டுட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டியூஷனில் கொண்டு போய் விடணும் இல்லையா. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஷார்ட்ஸ் எடிட்டிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. டியூஷனில் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் ஆயிடுச்சுல அம்மாச்சிக்கு ஒரு காஃபி வந்து பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் இது பண்ணலாங்க. ஒரே மாதிரி தலைவலியாக தான் இருக்குது. எனக்கு கிளைமேட் வேற சேஞ்ச் ஆகுது இல்லையா. ஸோ அதனால ஸோ டின்னருக்கு என்னன்னா அந்த கேப்ப கூழ் வந்து இருந்தது ஒரு கப்பு. ஸோ அதையும் வந்து வச்சுக்கிட்டு அது கூட இந்த உப்பு கடலையை வச்சே நான் வந்து சாப்பிட்டுட்டேங்க. இன்னைக்கு டின்னர் வந்து முடிச்சுட்டேன். ஏன்னா ஒரு மாதிரியா இருந்ததுன்னு சொல்லலையா. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தது. அப்புறம் தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் கட் பண்ணி வதக்கி கொடுத்தாங்க. ஸோ சிம்பிள் சட்னி அது கூட வந்து பண்ணியாச்சு. ஏன்னா எனக்கு தலை ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் அவர் வந்து கட் பண்ணி இதெல்லாம் கொடுத்து டப்புக்குன்னு வதக்கி விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் சரி நான் தோசை ஊற்றிக்கிறேன்ட்டு அவர் பாத்ரூம் இந்த சைடு போகிறக்குள்ள நான் வந்து பார்த்தீங்கன்னா தோசையும் சட்னி அரைச்சு பண்ணிட்டேன் நான். ஏன் நான் வந்து பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் பாவம் அவங்களும் ஆஃபீஸ்லேருந்து வர்றாங்களே அப்படின்ட்டு அப்புறம் நான் வந்து அதெல்லாம் டின்னர் பண்ணி கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு கடைசியாக தண்ணி குடிச்சிட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணுறேங்க. 6:30 to 7 டின்னர் முடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க, வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க. இன்னைக்கு டே வந்து சூப்பராக அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த இப்படி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நிறைய வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.